ஒரு அருமையான மனிதன் நமது ஊரில் அல்லது நாட்டில் அநேக நல்ல காரியங்கள் செய்து அனைவரின் நன்மதிப்பையும் பெற்றுள்ளார். மக்களுக்கு அநேக நல்ல உபதேசங்களை கொடுக்கிறார். தலைவர்கள் அவரை கொண்டு தாங்கள் நல்ல பெயர் வாங்க, நன்கொடை வாங்க, ஓட்டு வாங்க என்று உபயோகப்படுத்தி கொண்டு அவர்கள் விரோதமான கருத்துக்களை கூறியதால், செயல்களை செய்ததால் அவரை தூக்கி எறியும் கதையை தான் இன்று தியானிக்கப் போகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கு பெறும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் முதல் 42 வசனங்களை பார்க்க போகிறோம். இயேசுவுக்கும் மத தலைவர்களுக்கும் இடையிலான மோதல் மற்றும் இறுதி பிரிவை குறித்து இங்கே நாம் பார்க்கலாம். மத்தேயின் நற்செய்தியின் அந்த நகர்வை மீண்டும் உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இதை நீங்கள் தவறவிட்டால் இந்த நற்செய்தி சொல்லும் செய்தியையே நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள். மத்தேயு இயேசுவின் வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை வரலாறாகவோ அல்லது கால வரிசைப்படியோ பதிவு செய்ய முயற்சிக்கவில்லை. அவர் கிறிஸ்துவை ராஜாவாக முன்வைக்கிறார். அவர் ஒரு ராஜாவாக பிறந்தார். ராஜ்யத்தின் அறநெறி மற்றும் ராஜாவின் அறிக்கையான மலைப்பிரசங்கத்தை வழங்கினார். தாம் செய்த அற்புதங்களின் மூலம் அந்த ராஜ்யத்திற்குரிய வல்லமை தன்னிடம் இருப்பதை அவர் நிரூபித்தார். பின்னர் தனது அப்போஸ்தலர்களை அனுப்பினார். ஆனால் அதற்கு கிடைத்த எதிர்வினை நிராகரிப்பு. அதன் பிறகு ராஜா அந்த பட்டணங்களின் மீது நியாய தீர்ப்பை அறிவித்தார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அக்காலத்து மத தலைவர்களுக்கும், குறிப்பாக பரிசேயர்களுக்கும் இடையே ஒரு மோதல் பகிரங்கமாக தொடங்குகிறது. ஆரம்பத்திலே அவர்கள் அவரிடம் நட்பாக இருந்தது போல தெரிந்தாலும் ஓய்வு நாளை கடைபிடிப்பது குறித்த விவாதத்தினால் இப்பொழுது அவர்கள் அவரிடத்திலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். ஓய்வு நாள் குறித்த இந்த விவாதம் 2 இடங்களிலே நடைபெற்றது. முதலாவது வெளியே வயல்வெளியிலே நடப்பதையும் பின்னர் ஜெப ஆலயத்திலே நடப்பதையும் நாம் பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஓய்வு நாளின் ஆண்டவர் என்பதை இந்த நிகழ்விலே உறுதிப்படுத்துகிறார். ஆனால் காலம் காலமாக தொடரும் இந்த ஓய்வு நாள் விவாதத்திற்குள் செல்வதற்கு முன்பாக சீஷர்கள் ஏன் கதிர்களை பறித்து உண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் பசியாக இருந்ததினாலே தான் அப்படி செய்தார்கள். அவர்கள் இயேசுவை பின்பற்றியதால் தான் பசியோடு இருந்தார்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றுதான் தன்னை பின்பற்ற விரும்பிய வாலிபனிடம் இயேசு சொன்னதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சீஷர்கள் பசியோடு இருந்தது நம் ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்ட ஏழ்மையை மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைப்பூட்டுகிறது. மேலும் சீஷர்களின் செயலை இயேசு ஆதரித்து பேசுவதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில்தான் மத தலைவர்களுடனான அவருடைய விரிசல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது என்று சொல்லலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். பரிசேயர்கள் ஆண்டவராய் இயேசுவிடம், நீர் இதை ஏன் அனுமதிக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கான இயேசுவின் பதிலை கவனியுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? இதற்கான பதிவு 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே இருக்கிறது. சவுல் ராஜாவாக ஆண்டு கொண்டிருந்த பொழுது தாவீது ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒதுக்கப்பட்டிருந்த காலத்திலே இது நடந்தது. அதே போல ஆண்டவராய் இயேசுவும் ராஜாவாக மறுதலிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய மேசியாவாகிய உரிமை அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே ஓய்வு நாளின் விதிகளை பொருட்படுத்தாமல் அவர் தம்முடைய சீஷர்களை பராமரிக்கிறார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டியதாயிருந்தாலும் தாவீது அன்று தன் மனிதர்களை பராமரித்தது போலவே இயேசுவும் செய்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களை பாருங்கள். அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாளில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? ஆசாரியர்கள் ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே வேலை செய்தார்கள். மத்தேயு 12:6 பாருங்கள். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு அவருடைய மத வாழ்வின்
மிக புனிதமான மையமான தேவாலயத்தை விட தாம் மேலானவர் என்று இங்கே உரிமை கோருகிறார். பரிசேயர்களை பொறுத்தவரை இது ஒரு தேவதூஷணமாகத்தான் இருந்தது. அவர் ஓய்வு நாளை மீறியது மட்டுமல்லாமல் தேவதூஷணமும் செய்ததாக அவர்கள் கருதினார்கள். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற இந்த வசனம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தம்முடைய சீஷர்கள் ஓய்வு நாளை மீறவில்லை என்று கூறி ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே பசியுள்ளவர்களுக்கு உணவு கொடுப்பதும் மனிதாபிமானத்துடன் செயல்படுவதும் சடங்கு ரீதியான விதிகளை விட மேலானது. சட்டத்தை விட அன்பும் கருணையுமே முக்கியம் என்பதை இயேசு இங்கே வலியுறுத்துகிறார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். தாம் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று இயேசு கூறிய பொழுது அவருடைய மத வாழ்வின் மிகவும் புனிதமான ஒரு ஆச்சாரத்தின் மீது அவர் கை வைத்தார். பரிசேயர்களின் பார்வையிலே இதைவிட பெரிய உரிமை கோரலை அவரால் செய்திருக்க முடியாது. இது நிச்சயமாக அவர்களுக்குள் ஒரு கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கியது. இப்பொழுது இந்த மோதல் நடந்த வயல்வெளிகளை விட்டுவிட்டு நாம் ஜெப ஆலயத்திற்குள்ளே நுழைகிறோம். ஆனாலும் அங்கேயும் அதே ஓய்வு நாள் குறித்த கேள்விதான் நம் முன்னாலே நிற்கிறது. பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். கவனித்தீர்களா? அவர் அவருடைய ஜெப ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். அது நம்முடையதல்ல, அவர்களுடையது. எருசலேம் தேவாலயத்தை குறித்தும் அவர் இதே போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலே அது தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இறுதியிலே அவர் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக விடப்படும் என்று கூறினார். சரி, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அங்கே சூம்பின கையையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆம், பரிசேயர்கள் இயேசுவை குற்றம் சாட்டுவதற்காகவே அந்த சூம்பின கையையுடைய மனுஷனை அங்கே ஒரு பொறியாக நிறுத்தி வைத்திருந்தார்கள் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். சரி, அவர்கள் வேண்டுமென்றே அவரை அங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருந்தால் இயேசுவின் எதிரிகளே அறியாமல் ஒத்துக்கொண்ட 2 மிக முக்கியமான உண்மைகள் இங்கே வெளிப்படுகின்றன. கவனியுங்கள், இயேசுவின் எதிரிகள் மறைமுகமாக ஒப்புக்கொண்ட முதல் உண்மை இதுதான். அவரிடம் நோயாளிகளை குணப்படுத்தும் வல்லமை இருந்தது. நாம் முன்பே பார்த்தது போல இயேசுவின் காலத்தில் இருந்த அவருடைய எதிரிகள் ஒருபொழுதும் அவர் செய்த அற்புதங்களின் உண்மையை சந்தேகித்ததே இல்லை. அந்த அற்புதங்கள் நடந்து 2000 ஆண்டுகள் கழித்து ஏதோ ஒரு பழைய நூலகத்திலே அமர்ந்து கொண்டு முதுகலை அல்லது முனைவர் பட்டத்திற்காக ஆராய்ச்சி செய்பவர்கள்தான் இன்று அவருடைய அற்புதங்களை கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அக்காலத்து பரிசேயர்கள் அவருக்கு நோயை குணமாக்கும் வல்லமை உண்டு என்பதை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் ஒப்புக்கொண்டார்கள். அதனால்தான் சூம்பின கையையுடைய அந்த மனுஷனை அவருக்கு முன்பாக ஒரு பொறியாக அவர்கள் நிறுத்தி வைத்திருந்திருக்க வேண்டும். அவர்கள் ஒப்புக்கொண்ட 2வது உண்மை, ஒரு உதவியற்ற மனிதன் இயேசுவின் பாதையிலே வரும்பொழுது ஓய்வு நாளாக இருந்தாலும் சரி அவர் மனதுருகி அவனை குணமாக்குவார் என்பதுதான். என்ன ஒரு ஆச்சரியமான ஒப்புதல் இல்லையா? ஓய்வு நாளில் குணமாக்குவது சட்டப்படி செல்லுமா என்ற அவர்களின் கேள்வி அவரை சிக்க வைப்பதற்காகவே கேட்கப்பட்டது. ஆனால் உண்மையில் இயேசு தம் எதிரிகளை பொறியில் சிக்க வைத்தார். ஒரு ஆடு ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை காப்பாற்றலாம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். உண்மையில் மோசேயின் நியாயப்பிரமாணமே அதற்கு அனுமதி கொடுத்திருந்தது. பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இதுதான் முழு விஷயத்தின் சாராம்சம். ஓய்வு நாளில் நன்மை செய்யலாமா கூடாதா? அவர்களுடைய பதில் எதுவாக இருந்தாலும் இயேசு அந்த தர்க்கத்தை உடைக்கிறார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. இயேசு ஓய்வு நாளிலே அந்த மனிதனை குணமாக்கினார். அவர் சட்டத்தை மீறினாரா? உங்கள் பதில் என்ன? அவர் சட்டத்தை மீறவில்லை என்பதே என்னுடைய பதில். இதுவே மத தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலான உறவிலே ஏற்பட்ட நிரந்தர பிரிவை குறிக்கிறது.
இந்த இடத்தில்தான் அவர்கள் அவரை அழிப்பதற்கான முடிவை எடுத்தார்கள். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இதுவரை பரிசேயர்கள் இயேசுவிடம் நட்பாகத்தான் இருந்தார்கள். அவருடைய புகழை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவரோடு இணைந்து செல்லவே அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இயேசு அவர்களின் வழியிலே செல்ல மறுத்து விட்டதால் அவர்கள் இப்பொழுது அவருக்கு எதிரிகளாக மாறுகிறார்கள். ஓய்வு நாள் குறித்த கேள்வியினாலே இந்த உறவு முறிவு ஏற்பட்டு மோதல் பகிரங்கமாக வெளியே வந்தது. இந்த இடத்திலிருந்து வெறுப்படைந்த அந்த வேட்டை நாய்கள் அவரை பின்தொடரத் தொடங்குகின்றன. சிலுவையின் அடியிலே தங்கள் கைகளை கட்டிக்கொண்டு நிற்கும் வரை அவர்கள் அவரை விடவே இல்லை. அவர்கள் இப்பொழுது அவரை எப்படி கொலை செய்யலாம் என்று சதி செய்ய தொடங்குகிறார்கள். இந்த நேரத்திலேயே அவரை கொலை செய்ய அவர்கள் விரும்பி இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் திரளான ஜனங்களுக்கு பயந்தே அவர்கள் தயங்கினார்கள். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி. பரிசேயர்களின் இத்தகைய செயல்கள் இயேசு தற்காலிகமாக அவ்விடத்தை விட்டு விலகி செல்ல காரணமாயிருந்தன. ஏனென்றால் அவருடைய மரணத்திற்கான நேரம் இன்னும் வரவில்லை. தேவன் குறித்த அந்த நியமிக்கப்பட்ட காலம் வரும் வரை அவர்களால் அவரை தொட முடியாது. இந்த வசனத்திலே கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இயேசு கூட்டத்திலிருந்து ஒரு சிலரை மட்டும் குணமாக்கவில்லை, அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார். அந்த நாளில் இது மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இது முற்றிலும் பிரமிக்கத்தக்க ஒன்றாக இருந்தது. மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். நடுநிலையாக இருப்பது என்பது அங்கிருந்தவர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து இன்றும் சர்ச்சைக்குரியவராகவே இருக்கிறார். அவருடைய எதிரிகள் இன்னும் அவரை துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். புதிய ஆபாசமான நாடகங்களும் அருவருப்பான புத்தகங்களும் இன்றும் அவரை தேவதூஷணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. நீங்கள் அவருக்கு நண்பராக இருப்பீர்கள் அல்லது அவருக்கு எதிரியாக இருப்பீர்கள். அவர் உங்கள் இரட்சகராக இருப்பார் அல்லது உங்களுக்கு நியாயாதிபதியாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபொழுதும் யாரும் அகற்றிவிட முடியாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இயேசு இந்த உலகத்திற்கு வெறும் வித்தைகளை செய்யும் ஒரு அற்புதக்காரராக வரவில்லை. அவர் மேசியாவாக தம்முடைய உரிமை கோரல்களை முன்வைக்கவே வந்தார். அவர் நிராகரிக்கப்பட்ட பொழுதும் உலகத்தின் இரட்சகராக மாறுவதற்காக சிலுவையை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார். அவருடைய அற்புதங்கள் திரளான ஜனங்களை அவரிடத்திலே நெருங்கி முண்டியடிக்க செய்தன. இதனால் அவர் விரும்பியபடி தமது ஊழியத்தை தொடர முடியாத நிலை கூட ஏற்பட்டது. பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். இல்லை, மாறாக தம்மிடம் ஒப்பு கொடுக்கிற அந்த நாணலை அவர் பிணைத்து கட்டுவார். புகைகிற திரியை அவர் அணைக்க மாட்டார். இல்லை, ஒருவன் அவரை தொடர்ந்து நிராகரித்து கொண்டே இருந்தால் அந்த புகைகிற திரி நியாய தீர்ப்பின் அக்கினியாக வெடிக்கும். மனிதனுக்கு சுதந்திர விருப்பம் இருப்பதனாலே கர்த்தர் அதை அணைக்க மாட்டார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, நம்முடைய காலத்திலே பொதுவான தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை நோக்கி மட்டுமல்லாமல் குறிப்பாக புறஜாதிகளை குறித்த தீர்க்க தரிசன நிறைவேற்றத்தை நோக்கியும் ஒரு தெளிவான நகர்வு இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அது. கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனங்களால், அதாவது யூதர்களால் நிராகரிக்கப்பட்ட நிகழ்ச்சி புறஜாதிகளுக்கு அவருடைய கிருபையின் அழைப்பு வழங்கப்படுவதற்கு வழிவகுத்தது என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலே பவுலை புறஜாதிகளுக்கான ஒரு ஊழியராக அவர் நியமித்ததை நாம் வாசிக்கிறோம்.
கவனிங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். கவனித்தீர்களா? சரி, தொடர்ந்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், இவரே நம்முடைய மேசியா, இவரிடம் அதற்கான தகுதிகள் இருக்கின்றன என்பதே மக்களின் கருத்தாய் இருந்தது. இது அவர் செய்த ஒரு மாபெரும் அற்புதம். மரித்தோரை எழுப்புவதற்கு இணையான அல்லது அதைவிடவும் மேலான ஒரு வல்லமை இது. இயேசு தொடர்ந்து செய்த குணமாக்கும் அற்புதங்களும் பிசாசுகளை துரத்தியதும் அவரே தாவீதின் குமாரனாகிய மேசியா என்பதை மக்களுக்கு உறுதிப்படுத்தின. ஆனாலும் இதை கண்ட பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். நிச்சயமாக வேதாகமத்தின் மிகவும் தீவிரமான மற்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பகுதிகளிலே ஒன்றான மன்னிக்கப்படாத பாவம் என்பதை குறித்து மிகவும் கவனமாக கவனியுங்கள். இது ஒரு தற்செயலான பேச்சல்ல, இது ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை கவனியுங்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். பரிசேயர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய சொந்த ஜனங்கள், அதாவது சீஷர்கள், பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மேசியாவின் பிரசன்னத்தோடு தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று இயேசு கூறுகிறார். அவர், நான் இங்கே இருக்கிறேன், பிசாசுகளை துரத்தும் என்னுடைய இந்த வல்லமையே என்னுடைய தகுதி சான்று என்று சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, நேற்று செய்த எந்த பாவமானாலும் சரி, அதை இன்று கர்த்தர் மன்னிக்காமல் விடமாட்டார். ஏனென்றால் அவர் எல்லா பாவங்களுக்காகவும் மரித்தார். கிறிஸ்து சம்பாதித்த அந்த ரட்சிப்பை மனிதர்களின் இருதயங்களிலே நிஜமாக்குவதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவேளை தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசும் பொழுது அவருடைய கிரியையை நீங்கள் எதிர்த்து நின்றால் அங்கே மன்னிப்புக்கு இடமே இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்களே நிராகரித்து விட்டீர்கள். அதனால்தான் அங்கே மன்னிப்பு இல்லை. மேலும் உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்வது தேவ ஆவியானவருடைய பணிதான். மார்க் 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவத்தை பற்றி இன்னும் விரிவாக கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய கிரியையை சாத்தானுடையது என்று பழி சுமத்துவதே அந்த பாவம். இயேசு இந்த அற்புதங்களை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் அவைகளை பெயல்செபூலினாலே, அதாவது சாத்தானாலே செய்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள். இங்கே அவர்கள் இயேசுவின் சாட்சியையும் பரிசுத்த ஆவியானவரின் சாட்சியையும் ஒரு சேர நிராகரித்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய காலத்திலே அந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்ய முடியாது. ஏனென்றால்
இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது மட்டுமே அந்த விதமாக பாவத்தை செய்ய முடிந்தது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பாவ செயலுக்கும் மன்னிப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை எதிர்த்து நின்றால் அங்கே மன்னிப்பு இருக்காது. ஏனென்றால் அவரே மன்னிப்பை கொண்டு வருகிறவர். இது ஒரு நோயாளிக்கு சொல்லப்படும் உதாரணத்தை போன்றது. ஒருவன் ஒரு குறிப்பிட்ட நோயினாலே சாக கிடக்கிறான். மருத்துவர் அவனிடத்தில் வந்து அந்த நோயை குணப்படுத்த ஒரு மருந்து இருப்பதாக சொல்கிறார். அந்த மனிதன் அந்த மருந்தை உட்கொள்ள மறுத்து இறந்து போகிறான். அவன் அந்த நோயினாலே சாகவில்லை, மாறாக மருந்தை உட்கொள்ள மறுத்ததாலே தான் செத்து போகிறான். பாவம் என்னும் நோய்க்கு ஒரு மருந்து உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் அதை எதிர்த்தால் அங்கே வேறு மருந்தே இல்லை. இன்று ஒரு பாவம் மன்னிக்கப்படாததாக இருப்பதற்கு இதுவே ஒரே வழி. இப்பொழுது இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கவனித்தீர்களா? விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் ஸ்நானகனும் அவர்களை இதே பெயரால் அழைத்திருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்கள். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயம் என்னும் கிணற்றிலே என்ன இருக்கிறதோ அதுவே வாய் என்னும் வாளியின் வழியாக வெளியே வரும் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள். மத தலைவர்களை நோக்கி இயேசு விடுத்த இந்த கடுமையான கண்டனம் அவர்களை புறக்கணித்து விட்டார் என்பதை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர்கள் அந்த மன்னிக்கப்படாத பாவத்தை செய்து விட்டார்களா? குறைந்தபட்சம் இந்த பகைவர்களுடனான அந்த பிரிவு இறுதியானது. அந்த புண் இனி ஒருபொழுதும் ஆறாது. பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீணான வார்த்தை என்பது இங்கே வெறும் தேவையற்ற பேச்சை குறிக்கவில்லை, அது தூஷணமான வார்த்தைகளை குறிக்கிறது. மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். உங்கள் இருதயத்திலே என்ன இருக்கிறதோ அதையே நீங்கள் பேசுவதால் நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவீர்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அடையாளம் கேட்கிறார்கள். பாருங்கள், மத்தேயு 12:38. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். வேதபாரகர்களும் பரிசேயர்களும் இப்பொழுது இயேசுவிடம் மற்றொரு நுட்பமான அணுகுமுறையை கையாளுகிறார்கள். ஒரு அடையாளத்தை கேட்பதன் மூலம் அவர்கள் அவருடைய திட்டத்தோடு ஒத்துப்போவது போல காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் ஒரு அடையாளத்தை கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அவர்கள் அவரை சிக்க வைக்கவே முயற்சிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு எப்படி பதிலளிக்கிறார் என்பதை பாருங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்றால் என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட திட்டவட்டமாக மறுத்துவிட்டு அவர்களை பழைய ஏற்பாட்டிலே நடந்த 2 சம்பவங்களுக்கு நேராக வழி நடத்தினார். முதல் சம்பவம் யோனா தீர்க்கதரிசியின் வரலாறு. யோனா அந்த மீனின் வயிற்றிலே இருந்தபொழுது அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. தேவன் அவரை இருளிலிருந்தும் மரணத்திலிருந்து ஒளிக்கும் வாழ்விற்கும் கொண்டு வந்தார். யோனாவின் இந்த அனுபவம் இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்திலே அனுபவிக்க இருந்த அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு நிழலாட்டமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். நினிவே பட்டணத்தார் அந்த பெரிய மீனின் வயிற்றிலிருந்து யோனா அற்புதமாய் விடுவிக்கப்பட்ட பிறகு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஒரு தேசமாக செய்த செயல்கள்
அவர்களை மிகவும் மோசமான ஒரு நிலையிலே நிறுத்துகின்றன. ஏனென்றால் அவர்கள் தங்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. இயேசு அவர்களுக்கு சுட்டி காட்டிய இரண்டாவது சம்பவம் சாலமோனை பற்றியது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரை எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். இயேசு யோனா மற்றும் சாலமோனை காட்டிலும் பெரியவர். சேபா நாட்டு ராணி அவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு பூமியின் 1 கோடியிலிருந்து 10,000 மைல்கள் பயணம் செய்து அவரை காண வந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்திருந்தும் அவர்கள் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த அதிகாரத்திலே நாம் கண்ட நிகழ்ச்சிகள் வெறும் வரலாற்று பதிவுகள் மட்டுமல்ல, அவை நம்முடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கைக்கு மிக முக்கியமான எச்சரிக்கைகளையும் உண்மைகளையும் முன்வைக்கின்றன. பரிசேயர்கள் ஓய்வு நாளின் சட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஓய்வு நாளை மனிதனுக்காக உருவாக்கிய ஓய்வு நாளின் ஆண்டவரை அடையாளம் காண தவறிவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய மத சடங்குகள், சட்டங்கள் மற்றும் பாரம்பரியங்கள் நம்மை ஒருபொழுதும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடாது. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற ஆண்டவரின் வார்த்தை அன்பும் கருணையுமே கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம் என்பதை உணர்த்துகிறது. அடுத்ததாக இயேசு செய்த அற்புதங்களை கண்ட பரிசேயர்கள் அதை சாத்தானுடைய கிரியை என்று தூஷித்தார்கள். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று ஆண்டவர் அங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறார். நம்முடைய வார்த்தைகள் நம்ம இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துகின்றன. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை சந்தேகிப்பதும் தேவனுடைய வல்லமையை நிராகரிப்பதும் ஒருவரை ஆவிக்குரிய அந்தகாரத்திற்குள்ளே தள்ளுகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. இன்று பரிசுத்த ஆவியானவர் நம் இருதய கதவை தட்டும் பொழுது அதை திறப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். வெளிப்புற அடையாளங்களை விட கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியமே நமக்கு போதுமானது. நினிவே பட்டணத்தாரும் சேபா நாட்டு ராணியும் குறைந்த வெளிச்சத்தை பெற்றிருந்தும் மனம் திரும்பினார்கள். ஆனால் அதிக வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள தவறினால் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் நமக்கு எதிராக எழுந்து நிற்பார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிய சத்தியங்களை குறித்து நாம் அவரோடு பேசுவோம். அவருடைய சித்தத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிய நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா? அவர் புறஜாதியாருக்கு எதை அறிவிப்பார்? ஆப்ஷன் ஏ நியாயத்தை, ஆப்ஷன் பி நியாயப்பிரமாணத்தை, ஆப்ஷன் சி சத்தியத்தை. தங்கள் தேவைக்கு உபயோகப்படுத்தி கொண்டு நம்மை தூக்கி எறியும் மனிதர்களைப் போல அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நேசிக்கும் ஆண்டவரின் கிரியைகளை குறித்து இன்று சிந்தித்தோம் நேயர்களே. தன் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதனின் ஆத்தும தேவைகள் மட்டுமல்ல, சரீர தேவைகளுக்கும் தேவன் முதலிடம் கொடுத்தார். அதனால் சட்டங்களை மீறவும் அவர் தயங்கவில்லை. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேவனையும் நம்மை போல பிறரையும் நேசிப்பது முழு கற்பனைக்கும் அடிப்படை என்பதுதானே வேதாகமத்தின் அடிப்படை சட்டம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். யோவான் 1:50.